கீலேயாத் என்று சொல்லுகிறது ஒரு மலை பிரதேசம். கீலேயாத் என்பது ஒரு மலை தேசம். பொதுவாக மலை தேசங்களில் இருக்கிறவர்களுக்கு கல்வி அறிவு குறைவாக இருக்கும். கல்வி அறிவு என்பது பட்டணத்தை காட்டிலும் அல்லது மலைகளுக்கு கீழே இருக்கிற ஊரில் இருக்கிறவர்களை காட்டிலும் மலைகளில் இருக்கிறவர்களுக்கு படிப்பு அறிவு என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன் இதை சொல்லுகிறேன்? எலியா அந்த மலை நாட்டை சேர்ந்தவர். ஒருவேளை அவருக்கு பெரிய படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை மற்ற மக்களைப் போல நாகரிகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற மனிதன், கர்த்தரோடு இசைந்திருக்கிற மனிதன், கர்த்தரோடு நடமாடுகிற ஒரு மனிதன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனிதன். ஆகவே அவரை கர்த்தர் பராமரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏதொரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து அவர் சொற்படி கேட்டு நடக்கிறானோ அவனை பராமரிக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எலியாவை ஆகாவிடத்துல போய் பேசு அப்படின்னு சொன்ன உடனே எதை பத்தி யோசிக்கல. ஐயோ அவர் ராஜாவாச்சே, அதெல்லாம் யோசிக்கல. கர்த்தர் சொன்னார், சொல்லணும், அவ்வளவுதான். கர்த்தர் பேசினார், பேசணும், அவ்வளவுதான். அவர் நேர போனார், ராஜாவிடத்துல போய் பேசுகிறார். பாருங்க, இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. தன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, தன்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒருவரையும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதில்லையா? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் பராமரிக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.